சங்கீதம் 119 भजन संगीत 119 அதுல 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் எழுந்திருந்து வாசிக்கலாம். सब जन खड़े रहकर उसके पहले वचन को हम पढ़ेंगे. भजन संगीत 119 पहला वचन. क्या ही धन्य है वे जो चाल के खरे हैं और यहोवा की व्यवस्था पर चलते हैं. ஜெபிக்கலாம். அப்படியே தலையை தாழ்த்தி हम सब जन प्रार्थना करेंगे. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். स्तुतिय परमेश्वर, धन्यवाद है प्रभु. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. आकाश और पृथ्वी का निर्माण करता हमारा एलोहिम, வானத்தையும் பூமி உண்டாக்கின எங்கள் எலோஹிம் தேவனே, हमारे एल शडाई, हमारा आपको धन्यवाद देते हैं प्रभु. எங்கள் எல் ஷடாய் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. यहोशुआ मेसिया के नाम से हम लोग प्रार्थना करते हैं. யெகோவா மேசியாவின் நாமத்தால் நாங்கள் ஜெபிக்கிறோம். जो वचन हम लोग ने पढ़ा है प्रभु, उसका राज हमें दिखा दीजिए. வாசிக்கப்பட்ட வார்த்தையின் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க. उसके अंदर जो भी गुप्त बातें हैं प्रभु, அதுக்குள்ள இருக்கிற மறைவான பொருள்களை वो सारे चीज हमें प्रकट करके दे देना. அது எல்லாத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கப்பா. आप जरूर हमसे बात करने वाला परमेश्वर है நீங்க प्रभु. கண்டிப்பாக எங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறீர். और दुल्हन के साथ जरूर बात करते हैं. மணவாட்டியோடு கண்டிப்பாக பேசுகிறீர். आज हम लोग सब जन ये गवाही देना चाहिए. இன்னைக்கு நாங்க எல்லாரும் இந்த சாட்சி கொடுக்க வேண்டும். प्रभु मेरे से बात किया, தேவன் என்னோடு பேசினார். मैं प्रभु का आवाज को सुना, நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டேன். मेरा दूल्हा का आवाज को सुना. என்னுடைய மலவானுடைய சத்தத்தை கேட்டேன். इस तरह हम लोग बोलने के लिए அவ்விதமாக நம்ம சொல்லும்படியாக हमारे कानों को खोल दीजिए நம்முடைய प्रभु. காதுகளை திறக்கும்படியாக हर एक को आशीष कर देना. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हर एक को आपके ताबे में देता हूँ. ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கண்ட்ரோல்ல தருகிறேன். हर एक को आपके प्रभु आप उनको अगुवाई करने के लिए विनती करता हूँ. நீங்க அவங்களை வழி நடத்தும்படியாக விண்ணப்பிக்கிறேன். आशीष कीजिए, अगुवाई कीजिए. ஆசீர்வதிங்க, நடத்துங்க. प्रभु यहोशू मसीह के नाम से प्रार्थना करता हूँ, सुनकर उत्तर दे देना. யோசுவா மேசியாவின் நாமத்தாலே கேட்கிறோம் பிதாவே. आमीन. प्रभु का पवित्र नाम को धन्यवाद हो. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ये भजन संगीता 119 उसका पहला वचन में இந்த சங்கீதம் 119 முதலாவது வசனத்துல उसके ऊपर जो शब्द लिखा है उसके ऊपर अपन ध्यान देंगे. அதுக்கு மேலே எழுதப்பட்டிருக்கிற அந்த எழுத்தின் மேலே நம்ம கவனம் செலுத்துவோம். उसमें लिखा है एलेफ. அதுல அலேஃப் என்று கொடுக்கப்படுகிறது. ये एलेफ हमेशा अपन बात करते हैं. இந்த அலேஃப் குறித்து நம்ம अनेक முறை பேசுகிறோம். अपन हमेशा एलेफ एलेफ करके मेरे ख्याल से सबको बायहार्ट हो गया रहेगा. அந்த அலேஃப்ங்கிறது எல்லாருக்கும் மனப்பாடம் ஆயிட்டு. एलेफ कैसा दिखता है? அலேஃப் எப்படி இருக்கும்? आप देखते ही पहचान लेंगे कैसा दिखता है. நீங்க பார்த்தோனே கண்டுபிடிச்சிருவீங்க. सो एलेफ के विषय में आज और भी एक जरूरी बात करेंगे. அலேஃப் குறித்து இன்னொரு முக்கியமான காரியத்தை நம்ம பேசலாம். पिछला हफ्ता ये रेवलेशन प्रभु ने दिया. கடந்த வாரம் தேவன் இந்த வெளிப்பாடு கொடுத்தார். सो वो आपके साथ शेयर करना चाहता हूं. அத நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். ये एलेफ जो है, இந்த அலேஃப் ஆனது ये एक अक्षर भी है और एक शब्द भी है. இது ஒரு எழுத்தும் கூட ஒரு வார்த்தையும் கூட. एलेफ को अक्षर के रूप में देखेंगे. அலேஃபை ஒரு எழுத்தாக நம்ம பார்த்தால் उसका मतलब होता है पावर, स्ट्रेंथ, लीडर. அதுக்கு அர்த்தம் உண்டு வல்லமை, பலன், ஒரு வழிநடத்துவர். और अगर शब्द के रूप में देखेंगे அத வார்த்தையா நம்ம பார்த்தோம்னா तो उसका मतलब होता है परिवार. அதுக்கு அர்த்தம் குடும்பம். फैमिली करके मतलब, அது குடும்பம் என்ற அர்த்தம். ऐसा कैसा फैमिली हो गया? அது எப்படி குடும்பமாக மாறிச்சு? क्या एलेफ का फैमिली है क्या? அலேஃப் உடைய குடும்பம் இருக்குதா? यहोशुआ कौन है? யெகோஷுவா யாரு? वो अल्फा और ओमेगा है. அவர் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார். वो ग्रीक शब्द है, அது கிரேக்க வார்த்தை. लेकिन हिब्रू में क्या बोलेंगे? ஆனா ஹீப்ரூல என்ன சொல்லுகிறோம்? वो एलेफ और ताव है. அலேஃப் தாவ். सो एलेफ कौन है? அலேஃப் யாரு? ये एलेफ जो अपना मसीह है. அலேஃப் நம்மளுடைய தேவன். यहोशुआ ही एलेफ है. யெகோஷுவா தான் அலேஃப். अगर यहोशुआ एलेफ होंगे யெகோஷுவா அலேஃபா இருந்தால் तो प्रभु के बच्चे कौन होंगे? இந்த தேவனுடைய பிள்ளைகள் யாரா तो இருக்கும்? हम भी एलेफ है. நாங்களும் அலேஃப் தான். वो बड़ा एलेफ है, अपन छोटा एलेफ है. அவர் பெரிய அலேஃப், நம்ம சின்ன அலேஃப். सो प्रभु हमें एलेफ परिवार बनाते हैं. தேவன் நம்மளை அலேஃப் குடும்பமாக மாற்றுகிறார். हम सब जन एलेफ का परिवार है. நம்ம எல்லாரும் அலேஃப் உடைய குடும்பமாக सो மாறுகிறோம். ये एलेफ के विषय में अपन जानकारी लेना चाहिए. இந்த அலேஃப் குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ये एलेफ में ऐसा क्या चीज है? இந்த அலேஃப்ல என்ன இருக்கிறது? देखो एलेफ में एक इमेज अभी ये करता हूं. அலேஃப் உடைய அந்த இமேஜ் நீங்க பாருங்க. एलेफ का शब्द को देखिए. அலேஃப் உடைய வார்த்தையை நீங்க பாருங்க. उसमें पहला जो है एलेफ होगा, முதலாவது அலேஃப் இருக்கும். उसके बाद लैमेड होगा, அதற்கு அப்புறம் லமேத், उसके बाद पे होगा. அதுக்கு அப்புறம் பே. ये तीन अक्षर मिलकर இந்த மூணு எழுத்தும் சேர்ந்து हम उसे एलेफ करके बोलते அத हैं. நம்ம அலேஃப் என்று சொல்கிறோம். सो ये एलेफ है, இது அலேஃபா இருக்கிறது. उसके बाद लैमेड, லமேத், उसके बाद पे. அடுத்தது பே. ये तीन अक्षर मिलकर இந்த மூணு எழுத்தும் சேர்ந்து उसे एलेफ करके बोलते அது हैं. அலேஃப் என்று சொல்கிறோம். नाउ पहला दो अक्षर को मिलाएंगे, முதல் ரெண்டு எழுத்தை நம்ம சேர்த்தோம்னா उसे येल करके बोलते हैं. அதை ஏல் என்று சொல்கிறோம்.
पहला 2 अक्षर को मिलाएंगे तो क्या है? முதல் ரெண்டு எழுத்தை இணைச்சால் என்ன வரும்? येल। ஏல். येल का मतलब होता है येल- परमेश्वर। ஏலுக்கு அர்த்தம் வந்து தேவன். सो एलेफ के अंदर परमेश्वर है அந்த ஆலஃப்குள்ள தேவன் இருக்கிறார். और लास्ट में जो अक्षर है கடைசியா இருக்கிற எழுத்து ये पे करके बोलते हैं। அது பே என்று சொல்கிறோம். पे सोफित बोला जाता பே है, சோஃபேத் என்று சொல்கிறோம். लेकिन पे का मीनिंग होता है ஆனா பேக்கு அர்த்தம் என்னது? मुख, வாய். अपना मुंह। நம்மளுடைய வாய். तो किसका मुंह है? அது யாருடைய வாய்? परमेश्वर का मुंह है। தேவனுடைய வாயாக सो இருக்கிறது. अगर हम एलेफ होंगे நம்ம ஆலஃபா இருந்தால் तो हम किसका मुंह होना நம்ம चाहिए? யாருடைய வாயாக இருப்போம்? हम परमेश्वर का मुंह होना நம்ம चाहिए। தேவனுடைய வாயாக மாறணும். We must be the mouth of God। நம்ம தேவனுடைய வாயாக மாற வேண்டும். परमेश्वर का माउथ पीस बनना है। தேவனுடைய வாயின் வார்த்தையாக மாற வேண்டும். अगर माउथ पीस बन गया तो कौन हो गया आप? வாயின் வார்த்தையா மாறினா நீங்க எப்படி ஆவீங்க? अगर आप प्रभु का मुंह होंगे நீங்க தேவனுடைய வாயாக இருந்தால் तो आप प्रभु का नबी होंगे। நீங்க தேவனுடைய தீர்க்கதரிசியா You இருப்பீங்க. are the prophet of God। நீங்க தேவனுடைய தீர்க்கதரிசியா இருப்பீங்க. दुल्हन कैसा होना चाहिए? மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும்? दुल्हन एक नबी जैसा होना चाहिए। மணவாட்டி ஒரு தீர்க்கதரிசி போல இருக்க வேண்டும். क्या प्रभु उससे बात नहीं करेंगे? தேவன் அவளோடு பேச மாட்டாளா? दुल्हन से बात नहीं करेंगे क्या? மணவாட்டி இடத்தில் பேச மாட்டாளா? जरूर बात करेंगे। கண்டிப்பாக பேசுவார். जब प्रभु दुल्हन से बात करेंगे தேவன் மணவாட்டிட்ட பேசும்பொழுது तो वो भविष्यवाणी she will be a prophetess। அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார். मसीह प्रॉफिट है, தேவன் தீர்க்கதரிசி, उसका दुल्हन prophetess होगी। அந்த மணவாட்டி தீர்க்கதரிசியாக हम இருப்பார். प्रभु का मुंह होना चाहिए। நம்ம தேவனுடைய வாயாக இருக்க வேண்டும். देखो एक वचन पढ़ेंगे, ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். निर्गम का किताब யாத்திராகமம் 4 अध्याय 4ஆம் அதிகாரம் 16 वचन अपन पढ़ेंगे। 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய்। वो तेरे लिए मुंह बनेगा அவன் உனக்காக வாயாக இருப்பான், और तू उसके लिए परमेश्वर। நீ அவனுக்காக தேவன். प्रभु ने आरोन के विषय में बात किया தேவன் ஆரோனை குறித்து சொல்லி இருக்கிறார். कि वो तेरे लिए मुंह बनेगा அவன் உனக்காக வாயாக நாவாக और இருப்பான், तुम उसके लिए परमेश्वर बनेंगे। நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். सो मुंह का मतलब क्या है? நாவுக்கு அர்த்தம் என்னது? जो कुछ मोसेस बोलेगा वही वो बात करना है। எதெல்லாம் மோசே சொல்லுகிறாரோ அதுதான் அவன் பேசுவான். यही एक नबी का सिम्टम है। இதுதான் ஒரு தீர்க்கதரிசியுடைய அடையாளம். परमेश्वर बोले बगैर தேவன் சொல்லாம इन लोग कभी बोलेंगे नहीं இவங்க எப்போதும் சொல்ல மாட்டாங்க, कि परमेश्वर ने मेरे से बात किया। தேவன் என்னோடு பேசினார். आज बहुत सारे नबी इस संसार में है, அநேக தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்துல वो இருக்கிறார்கள். सब झूठे भविष्यवक्ता है। எல்லாம் பொய் தீர்க்கதரிசி. वो क्यों झूठे हैं? ஏன் பொய்? बिना प्रभु बात किए தேவன் பேசாமலே उन लोग बोलते हैं प्रभु मेरे से बात किया। அவங்க சொல்றாங்க தேவன் என்னோடு பேசினார். वचन लेके आएंगे, வார்த்தை கொண்டு வந்து वचन अगर बदल गया, வார்த்தை மாறிவிட்டால் प्रभु ने मुझसे कहा ये संदेश देने के लिए। தேவன் சொன்னார் இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக. कैसा बताया ब्रदर? எப்படி சொன்னார் சகோதரனே? मन में आया, மனசுல வந்தது. मन में आया तो मन में आया बोलना है। மனசுல வந்தா மனசுல வந்திருக்குன்னு சொல்லணும். अगर प्रभु ने बात किया தேவன் பேசினால் तो प्रभु ने बात किया करके बोलना है। தேவன் பேசினார் என்று சொல்ல வேண்டும். अगर बिना बात किए, அவர் பேசாம, अगर प्रभु ने बात किया करके बोला, அவர் பேசாம அவர் பேசினான்னு சொன்னா he is strongly a false prophet। அவர் நிச்சயமாக ஒரு கள்ள वो தீர்க்கதரிசி, झूठा नबी होगा, அவர் கள்ள தீர்க்கதரிசியாக क्योंकि இருப்பார். उसने झूठ बोला ஏனென்றால் அவர் பொய் சொல்லி कि இருக்கிறார். प्रभु मेरे से बात किया தேவன் करके। என்னோடு பேசினார் என்று. सो एक नबी करके बोलने के समय ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது वो परमेश्वर का मुंह बनना चाहिए। அது தேவனுடைய வாயாக மாற வேண்டும். आज हम सब जन एलेफ है, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆலஃபாக हम இருக்கிறோம். सब जन एलेफ का परिवार है, நம்ம எல்லாரும் ஆலஃபுடைய குடும்பமாக तो இருக்கிறோம். किसका मुंह बनना चाहिए? யாருடைய வாயாக மாற வேண்டும்? परमेश्वर का मुंह बनना चाहिए। தேவனுடைய வாயாக மாற வேண்டும். आपके मुंह से जो निकलता है உங்க நாவிலிருந்து வருகின்ற वो வார்த்தை प्रभु का इच्छा होना அது चाहिए। தேவனுடைய சித்தமாக இருக்க आज வேண்டும். दुल्हन ऐसा स्थिति में आना चाहिए, இன்னைக்கு மணவாட்டி அந்த நிலைமைக்கு வர வேண்டும். प्रभु मेरे से बात किया। தேவன் என்னோடு பேசினார். देखो பாருங்க, मोसेस ने, மோசஸ் उसका मन में एक इच्छा था। அவனுடைய மனசுல ஒரு ஆசை இருந்தது. एक वचन पढ़ेंगे, ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். गिनती 11वां अध्याय, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் उसमें 29वां वचन पढ़ेंगे। அதுல 29 வாசிக்கலாம். मूसा ने उससे कहा, क्या तू मेरे कारण जलता है? भला होता कि यहोवा की सारी प्रजा के लोग नबी होते और यहोवा अपना आत्मा उन सबों में संवा देता। देखो मोसेस ने जोशुआ से कहा, மோசே யோசுவாட்ட சொன்னான், क्यों तुम्हें मेरे बारे में तू क्यों जलता है? என்னை குறித்து நீ ஏன் பொறாமை கொள்கிறாய்?
और उसका इच्छा प्रकट किया देखो, அவனுடைய ஆசையை அவன் வெளிப்படுத்தினான். उससे बोला அவன் சொன்னான், भला होता कि यहोवा की सारी प्रजा தேவனுடைய எல்லா ஜனமும் के प्रजा के लोग नबी होते, எல்லா ஜனங்களும் தீர்க்கதரிசியா இருந்தா நலமா இருந்திருக்கும். परमेश्वर के सभी प्रजा नबी होंगे तो अच्छा होगा. தேவனுடைய எல்லா ஜனங்களும் தீர்க்கதரிசியா இருந்தா நலமா இருக்கும். ये मोसेस का इच्छा था, இது மோசேயுடைய ஆசையா இருந்தது. लेकिन वो इच्छा वहां पर पूरा नहीं हुआ. ஆனா அந்த ஆசைகள் நிறைவேறவில்லை. सारी प्रजा अगर प्रभु का नबी होंगे, எல்லா ஜனமும் தேவனுடைய தீர்க்கதரிசியா तो இருந்தா उन लोग कौन होगा? அவங்க யாரா இருப்பாங்க? उन लोग एलफ होंगे, அவங்க ஏலஃபாக இருப்பாங்க. प्रभु का मुंह होंगे, தேவனுடைய நாவாக இருப்பாங்க. जो प्रभु बोलेंगे वही करेंगे. எது தேவன் சொன்னாலும் அதுதான் செய்யணும். आज हमारा जीवन ऐसा ही होना चाहिए. நம்மளுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும். हमारा जीवन कैसा होना चाहिए? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? प्रभु का आवाज को सुनकर बोलने वाले लोग होना चाहिए. தேவனுடைய சத்தத்தை கேட்டு சொல்லுகிறவர்களாக மாற வேண்டும். ये सिर्फ मोसेस अकेला नहीं, இது வெறும் மோசே அல்ல, बल्कि पौल के अंदर भी यही इच्छा था. பவுலுக்குள்ளேயும் இதே ஆசைதான் இருந்தது. देखो पहला कोरिन्थियन 1 கொரிந்தியர் 14वां अध्याय 14 அதிகாரம் उसका 5वां वचन अपन पढ़ेंगे. 14 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாம். पहला कोरिन्थियन 14:5. 1 கொரிந்தியர் 14:5. मैं चाहता हूँ तुम सब अन्य भाषाओं में बातें करो, परंतु इससे अधिक यह चाहता हूँ कि भविष्यवाणी करो. सबसे ज्यादा क्या चाहता है वो? எல்லாத்தோட அதிகமா எதை விரும்புகிறார்? सब लोग भविष्यवाणी करे. எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி. पौल के अंदर भी यही इच्छा था. பவுலுக்குள்ளேயும் இதே ஆசைதான் இருந்தது. सब लोग भविष्यवाणी करेंगे तो अच्छा होगा. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னா நல்லா இருக்கும். मोसेस के अंदर जो इच्छा था, மோசேக்குள்ள என்ன ஆசை இருந்ததோ वही इच्छा भी पौल के अंदर है. அதுதான் அந்த ஆசைதான் பவுலுக்குள்ளேயும் இருக்கிறது. उसने सोचा सब लोग अगर नबी होंगे तो कैसा होगा? எல்லாரும் தீர்க்கதரிசியா இருந்தா எப்படி இருக்கும்னு நினைத்தார். अगर सब लोग प्रभु का इच्छा को प्रकट करेंगे, எல்லாரும் தேவனுடைய ஆசையை வெளிப்படுத்தி अगर காட்டினார். सब लोग प्रभु का मुंह बनकर रहेंगे, எல்லாரும் தேவனுடைய நாவாக இருந்தால் कैसा होगा? सोच எப்படி के இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. लेकिन दुल्हन जरूर होगी. आमेन. लेकिन மனவாட்டி கண்டிப்பாக पूरा இருப்பார். दुल्हन எல்லா மனவாட்டியும் प्रभु का मुंह बनकर रहेगी. தேவனுடைய நாவாக இருப்பார். Because we are Aleph. ஏனா நம்ம வந்து ஆலஃபாய் अपन இருக்கிறோம். Aleph का परिवार है. நம்ம ஆலஃபோடைய குடும்பமாக क्या இருக்கிறோம். आप प्रभु का मुंह बनना चाहते हैं? நீங்க தேவனுடைய நாவாக மாற जरूर விரும்புகிறீர்களா? बनना है. கண்டிப்பாக மாற வேண்டும். हम सब जन Aleph है. நம்ம எல்லாரும் ஆலஃபாய் अगर இருக்கிறோம். अपन सब जन Aleph है तो நம்ம எல்லாரும் ஆலஃபாய் இருந்தால் अपन प्रभु का मुंह बनकर रहना है. நம்ம தேவனுடைய நாவாக இருக்க வேண்டும். हालेलुया. ஹalleluya. सो अपन सब जन क्या बनना है? நம்ம எல்லாரும் என்னவா மாற வேண்டும்? Aleph बनना चाहिए. ஆலஃபா மாற வேண்டும். बनना है कि नहीं? ஆகணுமா இல்லையா? जरूर बनना है. கண்டிப்பாக ஆக और வேண்டும். Aleph बोले तो क्या है? ஆலஃப் என்று சொன்னால் என்ன? प्रभु का मुंह बनना चाहिए. தேவனுடைய நாவு, प्रभु का नबी बनना चाहिए. தேவனுடைய தீர்க்கதரிசி. आज अपने जीवन कैसा है सोच के இன்னைக்கு देखो. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. ये हो गया प्रभु का मुंह. இது தேவனுடைய நாவாக